வணக்கம். வெறும் 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவால் தமிழகத்தில் ஒரு முட்டு சந்தை கூட காப்பாற்ற முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தமது எக்ஸ் தள பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் 3வது முறையாக மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. வெறும் 21 இடங்களில் போட்டியிடும் திமுகவால் இந்தியாவை அல்ல, தமிழகத்தில் ஒரு முட்டு சந்தை கூட காப்பாற்ற முடியாது என்ற உண்மை தமிழக முதலமைச்சருக்கு தெரியாமலா இருக்கும்? மகனும் மருமகனும் சேர்ந்து ரூபாய் 30,000 கோடி ஊழல், மணல் கொள்ளை, மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கனிம வளங்கள் கொள்ளை, கஞ்சா, போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை, காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத நிலை, சிறைக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கும் திமுக அமைச்சர்கள், நிர்வாகிகள் என இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் வழக்கமாக மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் தங்கள் குடும்பத்தின் பெயரை ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 2021 தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் மத்திய அரசிடம் நிறைவேற்ற கோரியிருப்பதுதான் இந்த நீளமான துண்டு சீட்டில் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் அதனை அப்படியே வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுகவும் காங்கிரசும் கச்சத்தீவை தாரை வார்த்ததன் விளைவு நமது மீனவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பாதிக்கப்படுகிறார்கள். அனைத்து மாநிலங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்க போலி சமூக நீதி நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக. சொந்த தொகுதியை விட்டுவிட்டு தனித்தொகுதி என்பதற்காக 2G ராஜாவை நீலகிரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறது திமுக. மலை கிராமங்களுக்கு சாலை வசதியை கூட அமைத்துக் கொடுக்காமல் வெட்கமே இல்லாமல் சமூக நீதி பற்றி பேசுவதெல்லாம் தேவையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ கல்வி பெற ஒரு வரப்பிரசாதம். உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சம்பாதிக்க நாங்கள் ஏன் நீட் தேர்வை விலக்க வேண்டும்? அது குறித்து தமிழக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு நடத்த தயாரா? கையெழுத்து இயக்கம் என்ற உங்கள் பட்டத்து இளவரசர் ஆடிய நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதா? கடந்த 2021 தேர்தலின் போது 511 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அவற்றில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் கூற தைரியம் இருக்கிறதா? குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். முதலமைச்சர் பதவிக்கு சற்றும் பொறுப்பில்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வண்ணம் பொய்யான தகவல்களை தெரிவிக்க ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கூறுவது உங்கள் வழக்கமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகில்லை திரு ஸ்டாலின் அவர்களே. இவ்வாறு அண்ணாமலை தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பருவகாலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் மோடி அவர்களே. குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் எலெக்ஷன் 2024 வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களே என்று தொடங்கி ஒரு மிக நீண்ட பதிவை தமது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதற்கு பதிலடியாக இந்த கேள்விகளை உள்ளடக்கிய மிக நீண்ட பதிவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.